ஸ்குவிட் கேம் சீரிஸை பார்த்து முடிச்சாச்சு, கிளைமேக்ஸில் ஃபீல் பண்ணி அழுதாச்சு. சரி, அந்த டைப்பில் இருக்கிற படங்கள், வெப் சீரிஸ், அனிமி அதெல்லாம் பார்த்துடலாமா? படங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் காட்ஸ் வில்லுங்கிற படம், இதில் ஹீரோட வாழ்க்கையே போரிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ண, ரொம்ப ஃபீல் பண்ணுறிய இந்த வச்சுக்கன்னு கொடூரமான கேம்கள் ஸ்டார்ட் ஆகிடும். தமிழ் டப்பிங்கில் ஒன்று வேணும்னா எஸ்கேப் ரூமுங்கிற படம். இதில் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு, சார் ஒன்று சேர்ந்து நீங்கள் உங்கள் மூளை யூஸ் பண்ணி தப்பிக்கணும், இல்லைனா ஒட்டுமொத்தமாக மறுக்கையான்னு ஒரு இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறது. அடுத்து பேட்டில் ராயலுங்கிற படம். இது ஸ்குவிட் கேமுக்கே இன்ஸ்பிரேஷன். இதில் ஸ்டூடெண்ட்ஸை தூக்கி வந்து தீவில் போட்டு கையில் வெப்பன்ஸை கொடுத்துருவாங்க, செத்து விளையாடுங்கன்னு அவங்கள விட்டுருவாங்க. அடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பார்க்கணும்னா அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிற படம். இதில் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ், மேலே இருந்தீங்கன்னா ராஜ விருந்து, போக போக ஒன்றுமே இருக்காது. இப்பேற்பட்ட இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு எப்படா தப்பிக்கிறதுங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெப் சீரிஸ் பார்க்க வந்தோன்னா கண்டிப்பாக அலைஸ் இன் பார்டர்லாண்ட் அடுத்த சீசன் வரப்போகுது, அதுக்குள்ளே பார்த்து தயாராகிக்கோங்க. தமிழ் டப்பிங்லேயே வேணும்னா அந்த 8 ஷோங்கிறது. இதில் விளையாடலாம் வேணாம், நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும், இருக்க காசு ஏறிக்கிட்டே இருக்கும். வெறும் கேம் இல்லாமல் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து வேணும்னா டெத் கேம் சீரிஸ். இதில் டெத்தே வந்து ஹீரோ கிட்ட, யாரை கேட்டு நீ தற்கொலை பண்ண, இந்த தப்பை ஏன்டா பண்ண, உனக்கு 12 லைஃபை தரேன், முடிஞ்சா வாழ்ந்து காட்டுறன்ற மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, அனிமி பக்கம் போனோம்னா கேம்லிங் அப்பாக்கலிப்ஸ் கைஜி. இந்த ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுறீங்களா? அந்த கேமை வச்சு இவங்க டென்ஷன்லாம் பில்ட் பண்ணுவாங்க. கடனாலே இருக்கிற ஹீரோ இந்த கேம்லாம் விளையாடி எப்படி கடன் அடைகிறாருங்கிறது. அடுத்து டார்வின்ஸ் கேம். இந்த கேமுக்குள்ள வந்துட்டோன்னா ஆப்ஷன் இல்லப்பா, உனக்குன்னு சில பவர்ஸ் வெப்பன்ஸ்லாம் கொடுப்போம், அதை வச்சு ஆப்போனண்ட்டை அழிக்கணுங்கிறது இந்த அனிமி. ஸ்குவிட் கேம் டைப்ல அடுத்து வேற ஒன்று பார்க்கணும்பா அப்படின்னு வெயிட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.